வேண்டி இது மாதிரி ஊடுடா போய் தௌஹீத் அடிப்படையில் இஸ்லாத்தை பயங்காட்டி இதை ஓட்டு போட சொன்னாங்க. நமக்கு இதான் நல்லது செய்வார்னு சொல்லல. இவருக்கு போட்டா நீங்க வெற்றி பெறலாம் மறுமையில, அவருக்கு போட்டா மறுமையில அல்லாஹ் கேட்பான்னு சொல்லிட்டுலாம் பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு. சொர்க்கத்துக்கு போனா அந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்தை அரசியலுக்கு கேடுகட்ட முறையில பயன்படுத்தின நீங்க எங்களை துன்யாவாதிங்கிறீங்களா? கொதிக்குதுங்க. சந்தர்ப்பவாதிகள் இவர்களை தெரிஞ்சுக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விட எனக்கு நல்லா தெரியும். நெருங்கி பழகின வகையில நான் எதுக்கு இந்த தமுக ஆரம்பிக்கும் போது எங்க விலகிறேன், எதுக்கு ஒதுங்கி வர்றேன் பாக்குறேன். இந்த ஒரு கருவியா யூஸ் பண்றாங்க. உள்ளுக்கு இருந்தே எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை கருத்துக்களை சொல்றோம். எல்லாம் இந்த சம்பாதிக்கிற சிந்தனையும் தங்களை வளர்த்துக் கொள்வது வந்த பிறகுதான் வெறுத்து போய் வெளியே வந்தோம். நம்ம தலைமையை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அங்க மாதிரி எல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. நான் தூக்கிட்டு போட்டு வந்த நாய்க்கை துப்பிட்டு வந்த தலைமை அது. என்ன தலைமையை கைப்பற்றுறது? அதுக்கு மேற்கொண்ட தலைமை அல்லாஹ் வந்து தரதாரு. அதையும் தூக்கி போட்டு உட்கார்ந்து எனக்கு தேவையில்லை. இந்த தலைமை எனக்கு நாட்டம் கிடையாது. நான் வந்து தப்பு எங்க இருந்தாலும் நான் கண்டிப்பா எனக்கு சுபாவம் அது. எந்த காலத்திலயுமே எனக்கு தப்புன்னு போட்டுச்சுன்னா தாட்சணியம் பார்க்காம நான் சொல்லுவேன். உள்ளுக்குள்ள இருந்து சொல்றதுன்னு ஒரு கட்டம் வச்சிருப்போம். திருந்துவார்கள் அது வரைக்கும் உள்ள இருந்து சொல்லுவோம். நேற்று வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. திருந்துவார்கள் எனக்கா ஒரு இதுக்கு மேல தாங்காது. நபிமார்கள் பிரச்சனை பண்ணாங்க. முதல் நாள் கேட்கணும்னு யாரும் அழிச்சிருந்து கேட்டதில்லை. ரெண்டாம் நாளும் சொன்னாங்க, மூணாம் நாளும் சொன்னாங்க. 950 அவங்களும் தாங்குற சக்திக்கு முடிஞ்ச பிறகு எல்லாம் இவங்க நாசமாக்குன்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் அது மார்க்கத்தில் ஒரு உண்மை தான். அப்ப நீங்க தப்பு கண்டு இருந்தீங்க கேட்க கூடாது. தப்பு கண்டவன யாரும் வெளியேற மாட்டாங்க. திருத்த பாப்பாங்க. 2 தப்பு வரும், 3 திருந்த பாருங்க. சொல்லுங்க, அவர்கிட்ட கேளுங்க. நாகூர் மாநாடு நடந்துச்சு. அப்பவே பிரச்சனை வந்துச்சு. நாகூர் மாநாடு நடக்கும் போதே அந்த நாகூர் மாநாடு நடத்த விடாம செய்ய. நாகூர் மாநாடு எப்ப? 90ல 1990 95 5 வருஷத்துக்கு முந்தைய நாகூர் மாநாடு நடந்துட்டு இருக்கு. 2வது நாள் அவங்க என்ன ஆச்சுன்னா போலீஸ் பிரச்சனை வந்ததுனால அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ எஸ்கே என்ன பண்ணாரு, நாங்க வந்து அதுக்கு இது என்னங்க போலீஸ்காரங்களுடைய இதுக்கு இடங்க நாங்க வந்து இதை கேன்சல் பண்றோம், ப்ரோக்ராம கேன்சல் பண்றோம் சொல்லிட்டு இது பண்ணா அதுக்கு இவர் அப்ஜெக்ஷன் பண்ணாரு. லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்ட நம்ம நடத்துறோம் வாக்குறுதி கொடுத்து இப்ப வந்து போலீஸ்க்காக வேண்டி பயந்துட்டு நம்ம இதை கேன்சல் பண்றது நியாயம் இல்லை, நம்ம எப்படியாவது நடத்தி ஆகணுங்கிற ஒரு சர்ச்சை ஏற்பட்டதுல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்ப என்ன பண்ணாருன்னா அன்னைக்கே நான் போறேன்னு கிளம்பிட்டாரு பிஜே. இவங்கள வச்சு எல்லாம் தீனுடைய வேலை இதெல்லாம் செய்ய முடியாது. சந்தர்ப்பவாதிகளாக்குறாங்க. இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இவங்க சந்தர்ப்பவாதிகள். இவங்களை வச்சு நம்ம வந்து ஒரு வாக்குறுதியை மக்கள்கிட்ட கொடுக்க முடியாதுங்கன்னு 90ல தொடங்குச்சுங்க. 90லயே எது சொல்லுவாருன்னா சில தவறுகளை வந்து உள்ளிருந்து போராடுறதுக்கு ஒரு கட்டம் இருக்குது. அந்த கட்டம் வரைக்கும் உள்ள இருந்து போராடுவோம். இதுக்கு மேலையும் சரியா வராங்க போது வெளியே வருவோம். நான் இருக்கும்போதே சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதை காட்டுவாங்க. நீங்க இருந்து இது வந்து ஒரு அவங்க இயல்பா சிந்திக்கணும். மனிதனுடைய சுபாவத்தை யதார்த்தமா ஒருத்தர் என்ன செய்வார்கள் அதை நான் செஞ்சேன். நான் நாளைக்கு உடைச்சிட்டு போக முடியாது. தாமுக தப்பு கண்டா உடனே வெளியே போக மாட்டேன். இன்னொருத்த போய் பார்ப்பேன், இன்னொருத்த போய் பார்ப்பேன், சொல்லி பார்ப்பேன், இன்னொருத்த போய் பார்ப்பேன். 10க்கு 2 குறைதான் பார்ப்பேன். 10 12வது தூக்கி போட்டு போயிருவேன். அப்படி ஒரு லிமிட் ஒண்ணு இருக்குது. எல்லாத்துக்குமே அப்படித்தான். ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்தோம், முதலாளி திட்டணும்னு ஓடி போயிருவானா? பாப்போம். ஒரு வேலைக்காரன் சேர்ந்தான்னா முதலாளி திட்டணும்னு ஓடி போயிருவானா? பல சந்தர்ப்பங்கள் அவனும் கொஞ்சம் பொறுக்கிற அளவுக்கு பொறுப்பான் செலவுதான். அந்த மாதிரி சில உள்ளுக்குள்ள இருந்த திருத்திட முடியுமா என்பதற்காக நான் போராடி கொண்டு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு தான் தவிர நான் வந்துகிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு எந்த காலத்திலும் இருந்ததில்லை. எந்த இயக்கத்திலும் நான் இருந்த கிடையாது. எந்த தலையாற்ற விளையாட்டு வந்து நேருக்கு நேரம் சண்டை வந்தாலும் சரி, தப்பா நினைச்சாலும் சரி, அதோட நட்பு முறிஞ்சாலும் சரி எல்லாம் நான் பார்க்காம வந்து பொறுப்புள்ள உள்ளவர்கள்ட்ட நான் சண்டை போட்டிருக்கேன். ஆமா, அதனால தமுகவை இவர் வந்து காரணம் சொன்னார்னா தப்பு. அந்த காலத்துல இருந்தே நமக்கு வந்து பல விஷயங்கள்ல வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. இது நீங்க விளங்கிட்டீங்களா? சொல்லும் பொழுது தூக்கி போட்டு போயிருவேன் நீங்க. அப்ப அமைப்பாளர் நீங்கிட்டீங்க. அப்போ தமுக ஏதாவது தப்பு தெரிஞ்சனால நீங்கிட்டீங்களா? அதுக்கு வந்து நீங்கினதாக நான் அறிவித்தன்ல அதுலயே சொல்லியிருக்கிறேன். அந்த கடிதத்திலேயே அது அல்ல காரணம். அதுக்கு அது இருந்தா சொல்லுவேன் அழகா. அது இருந்தா இப்ப ஜாக்கில் இப்ப சொல்றேன் இல்லையா, அது மாதிரி சொல்லுவேன். நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சா? 2 வருஷம் வரைக்கும் தாமுக பத்தி என்ன சொன்ன வெளியில ரைட்டு தானே சொல்றேன். தப்ப சொல்லல. ஜாக்க பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன்ல. அப்ப நீங்க என்ன விளங்கணும்னா விலகுனதுக்கெல்லாம் குற்றம் காரணம் சொல்லல. இல்ல, குற்றம் இருந்தா விலகுவேன். விலகுற இடத்துல எல்லாம் குற்றம் காரணம் இல்ல. என்னுடைய வசதிக்கு விலகுவேன், என்னுடைய சுமையினால விலகுவேன், வேற குரான் தர்ஜுமா பண்ண வேண்டியிருக்கு, என்னுடைய வேலைக்கு காரணம் சொல்லிட்டு விலகி இருக்கிறேன். அதனால நீங்க இது வந்து பொறுப்புல இருந்து விலகிட்டாலும் இன்னைக்கு என்னிடத்துல ஆலோசனை கேட்கறாங்க. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஆலோசனை வழங்கிட்டு தான் இருக்கிறேன். அதை இதுக்கு சம்பந்தப்படுத்தக்கூடாது. அடுத்து ஒரு மீனான கேள்வி என்னன்னா, நீங்க ஜாக் மேல ரொம்ப
ஜாக்கில் உள்ளவங்க பொருளாதார குற்றச்சாட்டு, தனிநபர் குற்றச்சாட்டு, பல பேர் மேல பொருளாதார குற்றச்சாட்டும் ஒழுங்கீனம்ங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் நீங்க வைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இவருக்கெல்லாம் குர்ஆன் தெரியாதவரா? அநியாயமா ஒரு மேல ஒழுங்கீனமா குற்றச்சாட்டு வச்சா எவ்வளவு கொடுக்கணும், 80 கசைடி அடிக்கணும்லாம் தெரியாதா இவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாரு. அதை விட அதை சொல்லும் பொழுது கூட ஒரு நக்கலா கூட சின்ன திரையில் தோன்றக்கூடியங்கிற மாதிரி எல்லாம் வைக்கிறாரு. நீங்க அதுக்கு என்ன? பல மக்களுக்கு அறிமுகமானவர், சின்ன திரையிலே அடிக்கடி காட்சி அளிக்கிறார். இப்படிப்பட்டவர் நான் பேசுகின்ற என்ன பேசுகிறோம், நான் பேசுகின்ற இந்த கேசத்துக்கு பல பகுதிகளிலே போகுமே என்பதை எல்லாம் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வாயில வந்தவாறு உலகிறார். அதாவது அவர்கள் கமாலுதீன் மதனி அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த ஒளி நாடாவில் நான் சொன்ன சில குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு அதற்கு பதில் என்று சிலதை சொல்லி போய் சொன்னதா சொல்றார். ஆனா நான் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாத்தையும் சொல்லல, அதான் முக்கியமானது. பல குற்றச்சாட்டுகளை கண்டுக்கிறாம விட்டுட்டு சில குற்றச்சாட்டுகளுக்கு எதுக்கு கொஞ்சமாவது சமாளிக்க முடியுமோ அதுகளை சொல்லி இருக்கிறார். அவர் கேட்ட குற்றச்சாட்டை விட அதிகமாவே இருக்கு. அவர் சொல்றது கொஞ்சம் தான் எடுத்து போட்டிருக்காரு. அதுக்குதான் இதை சமாளிக்க முடியும்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒன்னு, இந்த குற்றச்சாட்டுகளை நான் பொது மேடையில அல்லது அவர் கவனத்துக்கு கொண்டு போகாம உங்களை மாதிரி ஆட்கிட்ட இப்படி தனிப்பட்ட முறையில் சொல்றோம் நிறுத்திக்கிட்டது இல்ல. ஒரு கட்டத்தில் நேருக்கு நேர் அவர்கிட்ட கேட்ட குற்றச்சாட்டுகள் நீங்க நல்லா விளங்கிக்கணும். இந்த குற்றச்சாட்டுகளை நானே அவரிடத்தில் நேர கேட்டிருக்கிறேன். எப்ப கேட்டிருக்கிறேன்? 38 அந்த தாய்களை சாட்சியா வைத்துக் கொண்டு அரிஸ்டோ ஹோட்டல்ல எந்த கூட்டத்தில் தமுமுக மார்க்கத்துக்கு விரோதமானது இல்லை என்று எழுதி தந்தாரோ அந்த கூட்டத்தில் வைத்து நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? இன்னென்ன மாதிரி ஆட்களை நீங்க நியமிச்சிருக்கிறீங்களேன்னு கேட்கிறேன். இன்னென்ன மாதிரி தப்புகள் நீங்கள் பண்ணிருக்கிறேன்னு கேட்கிறேன். எதுகளை எல்லாம் நான் பிறகு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அப்பவெல்லாம் அதை அவருக்கு பதில் சொல்லவில்லை. இப்ப செட்டிங் பண்ணி சொல்றாரு தவிர அப்ப அதுக்கு என்ன பதில் சொன்னார்னு கேட்டா, அது நான் என் பொண்டாட்டிக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னார். என் மனைவிக்கு ஆமா என்ன பொருளாதார விஷயங்கள் எல்லாமே மனைவிக்கு தெரியும் சொன்னார். மற்றபடி உள்ள தனிப்பட்ட ஒழுக்க சம்பந்தமா சில ஆட்கள் மீது சம்பந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் சொல்லல. அது 38 பேர் இதுக்கு இடத்துல நீங்க கேக்குறீங்க. ஆமா, அவ்வளவு பேரும் சாட்சியா இருக்கிறார்கள். கமாலுதீன் மதனி அவர்கள் அரிஸ்டோ ஹோட்டலில் உட்கார்ந்து எல்லா மௌலிகள் தாய்கள் மற்றும் சர்வீஸ்வரர்கள் மத்தியில பேசிட்டு இருக்கும்போது கணக்கு வழக்கை கேட்கும் பொழுது கணக்கு வழக்கெல்லாம் என் மனைவிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னதா அதுல நீங்கெல்லாம் இருந்ததாக கேள்விப்பட்டோம். அதுக்கு கேசட்டோட இருக்கிறதா கேள்விப்படும். உண்மையா? அந்த கேசட் இருக்குது. திருச்சியில ஒரு அரிஸ்டோ ஹோட்டல்ல வச்சு பேசும்போது இந்த மாதிரி சொல்லி காட்டினார். என்னுடைய மனைவிட்ட அந்த கேசட் இருக்குது. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கணக்கெல்லாம் கேசட் இருக்குல்ல, ஒட்டுமொத்த கணக்கெல்லாம் என் மனைவிட்ட இருக்குன்னு அப்படித்தானே? அந்த கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்டு மனைவி இருக்குது அப்படின்னு. அந்த கூட நீங்க கலந்துட்டீங்களா? ஆமா, கலந்து. உங்க காதல கேட்டீங்களா? ஆமா, கேட்டேன். நல்லா நீங்க கேட்டீங்களா? எல்லாமே மனைவிக்கு தெரியும் சொன்னார். மற்றபடி உள்ள தனிப்பட்ட ஒழுக்க சம்பந்தமா சில ஆட்கள் மீது சம்பந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் சொல்லல. அது 38 பேர் இதுக்கு இடத்துல நீங்க கேக்குறீங்க. ஆமா, அவ்வளவு பேரும் சாட்சியா இருக்கிறார்கள். அந்த 38 பேரும் மறுத்தார்களே ஆனால் அந்த வெளியிடக்கூடாதுங்கிற கேசட்டை வெளியிடுவோம். ஒரு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஆடியோவில். அதுல நிறைய அவர் அவர் பண்ண ஊழலை அவரிடமே நான் சொல்கிறேன். அவர் செய்த தப்புகளை அவரிடமே நான் சுட்டிக்காட்டுகிறேன். அதுகளெல்லாம் ரெக்கார்டு பண்ணப்பட்டு இது அசிங்கப்பட்டு போயிருவாரு வெளியிடாதீங்கன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க. அதனால நம்ம இதுவரைக்கும் அந்த ஆடியோ கேசட்டை வெளியிடாம இருக்கிறோம். அவர் மறுக்கவே மாட்டார். அவருக்கு தெரியாது. மறுத்தாரையானால் அசிங்கப்பட்டாலும் பட்டுட்டு போறாருன்னு சொல்லி நம்ம அதை பரவாயில்ல வெளியிட வேண்டியதான். அது அவர் மறுக்கவே இயலாது. அப்ப இந்த குற்றச்சாட்டுகளை நான் உங்கள்கிட்ட நேரவே சொன்னேன். அப்ப ஏன் நீங்க மறுக்கல? நேரம் சொல்ல வேண்டிய இடம் அதுதானே. உங்கள்கிட்ட சொல்றேன், தமுக மீது நீங்க குற்றச்சாட்டு போது நான் பதில் சொன்னேன். உங்க மீது நான் குற்றச்சாட்டு போது நீங்க பதில் சொல்லலையே. பொண்டாடிக்கு தெரியும் தானே சொன்னீங்க. அது கமாலுதீன் மதனிக்கு எனக்கு நடந்த சம்பவம் 97 நடந்த அந்த சொன்ன ஒரு மினிட்ல காட்டினேன் உங்கள்கிட்ட. அந்த கூட்டத்தில் உள்ள இருந்தாலும் அதுல குறிப்பிட்டு சொன்னதுனால ஒவ்வொன்றுக்கா வருவோம். அதாவது ஒரு 2 லட்சம் ரூபாயை அவர் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் தெரியாமல் அவர் அன்வர் பாயிட்ட அன்வர் பாஷா ஆதி காலத்தில் செயலாளர் பொருளாளர் ஜாக்குடைய மாநில செயலாளர் மாநில பொருளாளருக்கு தெரியாமல் அன்வர் பாஷாவிடத்திலே ஜாக்குடைய பணம் 2 லட்சம் ரூபாயை தொழிலுக்கு என்று அவர் கொடுக்கிறார். யாரு? நான் சொன்ன குற்றச்சாட்டு கொடுக்கிறார். அது பிறகு அன்வர் பாய் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அப்படியா ஜாக்காசான்னு கேட்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதை நான் தெரியலன்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன்,
ஒரு பொருளாளருக்கும் ஒரு மாநில செயலாளருக்கும் தெரியாம ஒருவர் 2 லட்சம் ரூபாய் எடுக்கிறாருன்னு சொன்னா அதுல எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அவர் என்ன வேணாலும் செய்யலாம். 2 லட்சம் ரூபாங்கிற ஒரு பெரிய தொகையை செயலாளருக்கும் சொல்லாம பொருளாளருக்கும் தெரியாம எடுப்பது என்பது அதுல எந்த அளவுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு என்பதற்கு ஆதாரம்னு நான் சொல்லி இருந்தேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு சில ரெக்கார்டுகள் மாதிரி காட்டி இந்த பத்திரங்கள்